உடலே ஓர் அற்புதமான கருவியாகிவிடும். நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 2 உள்ளன. உணர்வு மற்றும் அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்கான கருவிகள். கருவிகள் என்பவை எவை? மனோமய கோஷம் என்று ஒன்று உள்ளது. எண்ணங்களை உருவாக்குவது அதுதான். உணர்ச்சிமயமான இருப்பும் ஒன்று உள்ளது. உணர்ச்சிகளை அது உருவாக்குகிறது. பிராணமய கோஷம் என்பது செயல்களை தூண்டவல்ல, ஆற்றலை உண்டு பண்ணுகிறது. பௌதிகம், அதாவது உடல் என்னும் கருவி செயல்புரிகிறது. ஒரு மேதாவி தன் கைக்கு கிடைத்த எந்த பொருளையும் கொண்டு அற்புதமான வேலையை செய்ய வல்லவன். அற்புதமான ஒரு பொருளை அவனுக்கு கொடுத்தாலோ அதி அற்புதமான சிருஷ்டியை அவன் படைத்து விடுவான். ஓர் இசைக்கலைஞன் உடைந்த பியானோவை வைத்துக்கொண்டே அழகிய இசையை உருவாக்கி விடுவான். அவனுக்கு பழுதில்லாத நல்ல பியானோ கிடைத்தால் அவன் படைக்கும் இசை அமுத கானமாக அமைந்துவிடும். உணர்வும் இத்தகையதுதான். கருவிகளின் தகுதிக்கு ஏற்ப அது வெளிப்படுகிறது. ஒரு நல்ல மனம், உறுதியான பிராணமயம், விழிப்புற்ற சைத்திய அம்சம் என்று அமைந்துவிட்டால் உடலே ஓர் அற்புதமான கருவியாகிவிடும். வலுவான உடல் என்பதை சொல்ல வேண்டியதே இல்லை. உடற்பயிற்சி கலையில் உனக்கு நல்ல தேர்ச்சி இருக்கலாம். ஆனால் உன் உடல்வாகு அதற்கு இடமளிக்காவிட்டால் என்ன பயன்? அதேபோல் நல்ல பண்பட்ட மனம் இருப்பவன் தன் எண்ணங்களை அழகாக வெளிப்படுத்துவான். நீ முதலாக உன் உணர்வை நன்கு பயிற்றுவிக்க வேண்டும். உன்னுடைய லட்சியம் எதுவோ அதற்கு தக்கவாறு உன் உணர்வை வளைக்க வேண்டும். அத்துடன் உனது கருவிகளான மனம் முதலியவற்றையும் நன்கு பழக்கி பண்படுத்த வேண்டும்.